சென்னையினுடைய ஒரு இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஏரியாவை. இந்த பகுதியுடைய பேர் என்னங்க? மதியலா ராயபுரம். ராயபுரம் அப்படின்னாலே பேரை கேட்டாலே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஏரியாக்களை நின்றுட்டு இருக்கோம். எல்லாருமே கை தட்டலாம் ஒரு வாட்டி. இப்படிப்பட்ட கானா கலைஞர்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி அலங்கரிக்க போறாங்க. அற்புதமான கானாக்களை கேட்டு மகிழ நீங்க தயாராகிடுங்க. நிகழ்ச்சியை தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அப்படியே நிகழ்ச்சியில் புந்து போயிருமா? ஆமா, முதல்ல ஒரு கானா பாட்டோட ஆரம்பிக்குமா? உங்க பேர் என்ன? பாலச்சந்தர். 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 பாலச்சந்தர்னா பயங்கர ஃபேமஸான பேராச்சே. என்ன பண்றீங்க பாலச்சந்தர்? நான் ஒர்க் பண்றேன் சார். அப்புறம் கானா பாடகராக இருக்கேன். தம்பி, இப்போ நீங்க பாட போற இந்த கானாவுக்கு என்ன பேர் தம்பி? கன்னியர் கானா சார். கண்டியர் கானாவா? கன்னியர் கானா. ஓ, கன்னியர் கானா. யாத்தாடி பாலச்சந்தரின் கன்னியர் கானாவை கேட்கலாமா? கேட்கலாமா? ரைட், ஸ்டார்ட் தி மியூசிக். என்னோட ஃபிகர் பேரு பானே, பின்னால சுத்தி வந்தேனே, போட்டது டாசினே, கேட்டது டாபோனே, வாங்கி தந்த எல்லா வீணே, நான் வாங்கி தந்த எல்லா வீணே, நேர லவ்லி பூசம் அது கைவி போல பேசும், அவளை நம்பி போய் என்ன செஞ்சுட்டாலே மோசம், எனக்கு ரொம்ப ரோசம், நான் பேசி 6 மாசம், பானு பண்ண பார்த்தா நான் பண்ணிடுவேன் நாசம், ராஜா வாட்டம் இருந்த அவ வலையில தான் விழுந்த, தாயின் பேச்ச கேட்க மறந்த, கையில் ஏறி பறந்த நான் எல்லா இடமும் திரிஞ்ச, காசு பணம் எல்லாம் இழந்த, பூவ போல இருந்த மனசு திரிச்சு கெடுத்துட்டேன், ஓட்டி போற நேரத்துல கழுத்த அறுத்துட்டேன், பூவ போல இருந்த மனசு திரிச்சு கெடுத்துட்டேன், ஓட்டி போற நேரத்துல கழுத்த அறுத்துட்டேன், அவளை எப்ப நான் பார்த்தாலும் பைக்கு வந்ததை திட்டிடுவேன், என்னோட ஃபிகர் பேரு பானே, அவ பின்னால சுத்தி வந்தானே. பாலச்சந்தர் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பா நீ. ஒரு கேள்வி இன்னும் அடுத்த உங்களுக்கு கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னா, யானை பார்த்திருக்கீங்களா? யானை என்ன பார்த்துருக்கேன். யானையை மதம் பிடிச்சி பார்த்திருக்கீங்களா? அந்த யானைக்கு மதம் பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஐடியா ஒன்று சொல்ல. தெரியலீங்களா சார்? பாலச்சந்தர் திரு என்று விழிக்கிறார். வேலைக்கு சோறு போட்டு அதை வளர்த்துட்டா வந்து மதம் பிடிக்காது. வேலைக்கு சோறு போடணும். ஆமா, சம்பளம் கொடுக்கக்கூடாது. சம்பளம் சரி, வேலைக்கு அதுக்கு சோறு போடுங்கய்யா, சம்பளம்லாம் கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, வேலைக்கு செய்து சோறையாவது கொடுங்க, மதம் பிடிக்காம இருக்குன்னு பின்னால ஒரு அண்ணன் பொறுப்புகிறார். உங்க பேர் என்னம்மா? மைக்கேல். மைக்கேல், நீங்க தானே அது? ஆமா, நான் தான். வித்தியாசமா இருக்கு தலைகள் எல்லாம். எப்படி என்ன காரணம்? கலர் போட்டிருக்கலாம்? இல்ல, வாதியா ஜெகநாத் தான் சார். ஓ, இவரு அப்படி மாற்றி விட்டதா? நல்லா இருந்த மண்டையை வம்பாக்கி இப்படியே பாச்சா. நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டிகள் தாங்க முடியலன்னு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்காக ஒரு பாடல் இருப்பாங்க. அப்ப இது வந்து கணவன் காணான்னு வச்சிருமா? ஓகே. இது ஒரு கணவன் காணா. அம்மா மீந்த கறிய பறிச்சு குத்தேன் தவால, அத வாங்கி துண்ணா சௌமியாவும் லவால, மீந்த கறிய பறிச்சு குத்தேன் தவால, எம்மா தவால, அடி புச்ச தவால, என்ன உனக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லு, பிடிக்கல நான் மூஞ்சிக்கு வரோண்டி கல்லு, ஜோடியாக பக்கத்துல வந்து நீயோ நில்லு, நிக்கல நான் ஒஞ்சிடோண்டி முன்னாடி பல்லு, என்ன நம்பி நீ வந்தா நல்லா பாத்துப்பேன், என்ன நம்பி நீ வந்தா நல்லா பாத்துப்பேன், கைட்டு விட நீ நினைச்சா கைட்டு அறுத்துப்பேன், பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில் குச்சண்டி 10,000 வீர, பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில் குச்சண்டி 5,000 வீர, உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா, முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா, மீந்த கறிய பறிச்சு குத்தா தவால, எம்மா தவால, அடி புச்ச தவால. கை தட்டலாம் வரே. முடிவு பண்ணிட்ட சாமியா உங்க அம்மா எனக்கு மாமியானே. அந்த வரிகள் அற்புதமான வரிகள். இதெல்லாம் நீ எங்க எழுதுனா மகாபலிபுரம் கல்வெட்டு இருக்கு பத்தியா, அங்க எழுதி வைக்கணும். வருங்கால சந்தையெல்லாம் பார்த்து வாழும்ல. இந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்ல.
ஒரு யானை எதிரில் நிற்க வச்சுட்டு ஒரு யானை எதிரில் நிக்க வைங்க. ஒரு யானை அந்த யானை எதிரில் உங்க எதிரில் நிற்க வச்சிட்டா எது எது 2 யானை மதம் பிடிக்காது சார். 2 யானையே நேதாவில விட்டீங்கன்னா மதம் எங்க இருந்தியா பிடிக்கும்? என்ன தம்பி? ஆமா. கிறுக்கு பிடிச்சிருமியா அதுக்கு தானே? ஆமா, மொத்தத்துல மதம் பிடிக்காம இருக்க ஐடியா சொல்லி கிறுக்கு பிடிக்கிற ஐடியா சொல்லிருக்கீங்க. யானைக்கு வந்து மதம் பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அது மதம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. சாப்பாடு கொடுக்கூடாதா? சாப்பிட்றது எதுவும் கொடுக்கக்கூடாது. அதான் மதம் பிடிக்க தெரியுதுல. அதான் எதுவுமே கொடுக்காதீங்க. ஒரு மாதம் கட்டி போடுங்க, மதமே பிடிக்காது அப்படிதானே? மொத்தத்துல வளர்க்குற இவனையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படிதானே? ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, இப்போ நீங்க என்ன காணப்பட போறீங்க? இப்போ நிறைய பேர் குடிச்சிட்டு ரொம்ப தப்பு பண்றாங்க. ஆமா, இல்லாம குடிக்கிறாங்க. இந்த குடியை எதிர்த்து ஒரு தம்பி ஒரு பாட்டு வச்சிருப்போம் போல இருக்கு. நாங்களே கேட்கறதுக்கு ஆர்வமாயிட்டோம். நாங்க கையில மைக்கு பிடிச்சிக்கிடுங்க. உங்க பேர் என்ன? பிரசாந்த். இப்ப பிரசாந்தினுடைய குடி எதிர்ப்பு பாடல் ஆரம்பி தம்பி. காலையிலே 10 மணிக்கு திறக்குற ஒயின் ஷாப்பு, அதுக்குள்ள பிளாக் போய் வாங்குது ஒரு ஆப்பு. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு? காலையிலே 10 மணிக்கு திறக்குற ஒயின் ஷாப்பு, அதுக்குள்ள பிளாக் போய் வாங்குது ஒரு ஆப்பு. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு? யார பாட்டு பண்ற? பொதுவா பாடுறப்பியா? குடிகார பேச்சு நண்பா, பொழுது விடிஞ்சா போச்சு. அந்த குடிய ரொம்ப குடிச்சா போயிடும் மூச்சு. குடிகார பேச்சு நண்பா, பொழுது விடிஞ்சா போச்சு. அந்த குடிய ரொம்ப குடிச்சா போயிடும் மூச்சு. குடியால இறந்தவர்கள் உலகில் அதிகமாச்சு. குடியால இறந்தவர்கள் உலகில் அதிகமாச்சு. இறந்த அனைவருக்கும் காணா படகர் காணா பாடியாச்சு. இறந்த அனைவருக்கும் எங்க கும்பல் காணா பாடியாச்சு. காலையிலே 10 மணிக்கு திறக்குற ஒயின் ஷாப்பு, அதுக்குள்ள பிளாக்கில் போய் வாங்குது ஒரு ஆப்பு. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு? சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி, பாட்டு ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த யானை இருக்கலாமா, இந்த யானைக்கு வந்து மதம் பிடிச்சிட்டு பத்தியா சில நேரத்தில் இந்த மதம் பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஐடியா சொல்ல. டைரக்டர் ராமநாராயணன் இருக்கார்ல, ஆமா, அவரோட படத்தெல்லாம் தினைக்கும் சிட்டியில் போட்டு காமிச்சோன்னா அது கோவப்படாம நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நடக்க பழக்கிக்கும். நிச்சயமா. அப்படி இல்லைன்னா அது ஒரு நாத்திகவாதியா வளர்க்கணும். மதமே பிடிக்க கூடாதுயா? ஆமா. அந்த மதத்தை கேட்கலடா, யானைக்கு மதம் பிடிக்கும்ல. ஐயோ, ஒரே இதுல 2 வார்த்தையை வச்சு கொள்றாங்களே. அப்ப அந்த மதம் கிடையாதுமா. யானை வந்து கிறிஸ்டினா இந்துவா முஸ்லீமான்னு கேட்கல. அதாவது அந்த மதம் கிடையாது. கிறுக்கு பிடிச்சிடலப்பா, அப்படியே அடிச்சு எல்லாரும் வர முடியல நொறுக்கும்ல, அந்த மாதிரி கேட்கறேன். இப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்ல சுத்திட்டு இருந்தானா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் பொண்டாட்டி வந்தோடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்குவான். ஆமா, அந்த மாதிரி அந்த யானையோட ஒய்ஃப் இருந்தா கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிடணும். ஆத்தா, உலகத்தை எப்படி அப்படியே அணுவா ரசிச்சு வச்சிருப்போம் இருக்கியா? அவன் குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்ல கிடந்து நாங்கள்லாம் அப்படின்னா ஏத்தாப்புல ஒரு ஒய்ஃபை பார்த்தா போதும், நாங்கள்லாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. அந்த மாதிரி அவருடைய ஒரு அந்த மதம் பிடித்த யானை ஆணாக இருந்தால் அவங்க ஒய்ஃபையும், ஆமா, பெண்ணாக இருந்தா அவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாராவது சொந்தக்காரங்களை கூட்டுவங்க. கையில துதிக்கல ஒரு கம்போட வந்தீங்கன்னா மதம் பிடிக்காது, ஓடிவிடும். புருஷன் சொன்னா கேட்காதுங்க. அப்படி சொன்ன கேட்கல. எந்த வீட்டுல தான் புருஷன் சொன்னா யாரும் கேட்க. அந்த யானைக்கு மதம் பிடிக்காம இருக்குன்னு என்னக்கா செய்யணும்? யானையை நீங்க பார்க்க தானே அதுக்கு மதம் பிடிக்குது. யானையை பார்க்க தோட்டு பார்க்காதீங்க யானையவே. அப்படியே சப்போஸ் பார்க்க நேர்ந்துட்டா விக்ரம் பிரபுக்கு போன் பண்ணீங்கன்னா வந்து மதத்தை அடக்கிடுவார். யானையை மதம் பிடிக்காம இருக்கணும்னா முத விக்ரம் பிரபுக்கு ஒரு போன் போடுங்க. தம்பி, உன் பேர் சொல்லுமா? பாலா. பாலா கணா பாலா இல்லைண்ணா, பாலா அந்த மாதிரி தான். பாலா கணாவா? ஆமாம், அந்த மாதிரி தான். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இன்னும் நாங்கள் அந்த அளவுக்கு வளரல. இருக்கு, ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லியா? ஒரு யானை இருக்குல்ல, யானை. இந்த யானைக்கு மதம் பிடிக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா சொல்ல. வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 5 எண்ணெயை வந்து உச்சந்தல்ல போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா மதம் பிடிக்காது. ஆமாம், இருக்கிற எல்லா எண்ணெயும் கொண்டு யானை தலையில் ஊற்றி நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டிங்கன்னா மதமே பிடிக்காது. அப்படிதான். ஆமாம், பதில் வித்தியாசமாக சொல்லியிருக்கான் தம்பி. இந்த யானை இருக்குல்ல, யானைக்கு மதம் பிடிக்காம இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்யணும்? ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். யானையை கோயிலில் இருக்கிறப்ப சங்கிலியில் கட்டி போடக்கூடாது. அதாவது
அதை அடிக்க கூடாது, அதை அடிக்க கூடாது. யானை அடிக்க கூடாது. யானை அடிக்க கூடாது. அதான் யானை பரம்பால அடிக்க கூடாது. யானையை வந்து கம்பால அடிக்காதீங்க ஒண்ணு. அதோட இன்னும் கோயில்ல வச்சிருந்தா பெண்ணனையும் ஆணையனையும் ஒண்ணா வச்சிருக்கணும். அப்படி இருந்தா மதம் பிடிக்காது. அப்படியா? ஆமா. ஓ ரைட்டு, தம்பி சொல்றது ஏதோ உண்மை இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஒரே ஒரு யானையை சிங்கிளா விடாதீங்க. தயவுசெய்து ஒரு ஆண் யானை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண் யானையும் வைங்க. அப்போ அதுக்கும் பொழுது போகணும்ல. ஆமாம், மதம் பிடிக்காது இல்லையா? ரைட்டு. 2, முதல்ல யானையை பிச்சை எடுக்க விடாதீங்க ரோடோட. ஒன்று மொத்தத்தில் யானையா இருக்க விடுங்கய்யா. அப்படிதானே? வேளா வேலைக்கு சரியான சாப்பாடு கொடுங்க. தம்பி அழகா சொன்னா. தம்பி கூறியதான் அற்புதமான விடை. ஒரு வாட்டி கைத்தட்டலாமே. இருந்த பையனை பார்த்து மயங்கிடுச்சு பான்னுடா, அவன் கிட்ட இருந்தது சோனி எரிச்சல் போன்னுடா. பக்கத்து வீட்டுல தண்டல்ல வாங்கண்ண, மெரினா பீச்சல்ல சுண்டல்ல வாங்கண்ண, சுத்தாத கோரிக்கை வட்டிக்க வாங்கண்ண, மோனிசா கூட நான் வெட்டிய சுத்த. உங்க பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் மகேஷ். மகேஷ், நீங்க உங்களோட ஐடியா கேட்கலாமா? ஆமா, வீட்டில் எலி தொல்லை இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கூண்டு வாங்கி அது உள்ள பிரியாணி வச்சா சாப்பிட வரும்போது டப்புன்னு மாட்டிடும். அப்போ வந்து எலி கேட்சப் ஆகிடும். மற்றபடி எலி தொல்லையே இருக்க. டெய்லி ஒரு பிரியாணி வாங்கி வைக்கணும். அதுக்கு 100 ரூபா செலவு பண்ணணும். என்ன அவர் அண்ணே சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்படியே ஒரு பாரதி ராஜா சார் ரேஞ்சில் எலி தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா குண்டானே கூண்டு வெதம் குண்டுன்னு வாங்கி வச்சுருக்கேன். குண்டு தானே. இப்போ என்ன காண பாட போறீங்க? பொண்ணுங்க ஏமாத்திட்டு போறாங்க. நாட்டில் பையன் பொண்ணுங்க தான் ஏமாத்துறாங்க, பசங்க ஏமாத்த மாட்டாங்க. ஏமாத்த மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்ப ஏமாறுறதுக்குனே நம்ம பிறந்திருக்கோமா? ஆமா, அதான் என்ன பண்ணுது. என்னையா இது சரி, இவர் என்னதான் பாடுறாரு கேப்பமா வாங்க. வாலிபரே உன்னை நம்பி போவாதே, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாதே, வீணா ஸ்பென்சர் அபிராமின்னு சுத்தி கட்டாதே. வாலிபரே உன்னை நம்பி போவாதே, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாதே, வீணா ஸ்பென்சர் அபிராமின்னு சுத்தி பட்டாதே. வாலிபரே நான பிகரமான சுத்தி பார்க்க போனோம், சுத்தி பார்க்க உள்ள போன பானே காணோம். நான பிகரமான சுத்தி பார்க்க போனோம், சுத்தி பார்க்க உள்ள போன பானே காணோம். இருந்த பையனை பார்த்து மயங்கிடுச்சு பான்னுடா, அவன் கிட்ட இருந்தது சோனி எரிச்சல் போன்னுடா. அங்க இருக்க பையனை பார்த்து மயங்கிடுச்சு பான்னுடா, அவன் கிட்ட இருந்தது சோனி எரிச்சல் போன்னுடா. பல்சர் வண்டிய பார்த்துடுச்சு, அது பட்டுன்னு மாறிடுச்சு. பல்சர் வண்டிய பட்டுன்னு மாறிடுச்சு. உண்மை காதல் மகேஷ் குமார கால வாரி விட்டுடுச்சு. வாலிபரே பொண்ணை நம்பி போவாதே, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாதே, வீணா ஸ்பென்சர் அபிராமின்னு சுத்தி கட்டாதே. வாலிபரே அக்கா உங்க பேர் சொல்லுங்க. சாரதா. உங்க பேருமா? நாகம்மா. நீங்க என்ன பண்றீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா உங்க ஹவுஸ்ல? ஆமாம். சரி. ஓகே, இப்போ எல்லார் வீட்டில் எலி இருக்கு பார்த்தீங்களா? எலி, இந்த எலி தொல்லை வீட்டில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்களேன். பச்சரிசி சாதத்தை சுட சுட வடிச்சுக்கணும். தட்டில் போட்டு ஆற போட்டுடணும். எலி மருந்து எடுத்து கலைக்கணும், பிசைஞ்சிக்கணும். நம்ம படுத்துக்கணும். நம்மளை சுற்றி உருண்டை பண்ணி வச்சுக்கணும். ஆமா, நம்மளை சுற்றி உருண்டை பண்ணி வச்சுக்கணும். பச்சரிசி சாதத்தையும் எலி மருந்தையும் அந்த பாதி தின்றதுக்குள்ள எலி செத்து போயிடும். அதாவது இந்த எலி மிச்சம் வச்ச சோறுன்னு சொல்லுவாங்களே, அது அப்ப எலுமிச்சை சாதமா? இல்ல எலி மிச்சம் வச்ச சாதம். பாதி சாப்பிடுறப்ப செத்து போறீங்கல்ல? ஆமா, அது எலுமிச்சை. அதுல மீதி இருக்கிறது பூரா அது எலுமிச்சை சாதம். அது எலி மிச்சம் வச்ச சாதம் இல்லையா? இதெல்லாம் நாங்க எலுமிச்சை சாதம் சாப்பிட மாட்டோம். இல்ல ஆமா. அக்கா உங்க பேர் என்ன? சாரதாக்கு அழகா சொன்னாப்ல எலி தொல்லை இல்லாம இருக்கணும் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பச்சரிசியில நல்ல சாதத்தை வடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளை சுத்தி படுக்கப்படணுமா? நம்ம படுத்துக்கினே ஆளுக்கு அப்படியே இந்த எலி மருந்தை போட்டு பிசைஞ்சிக்கினே ஆள் ஒரு 10 உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சுங்களா, 4வது உருண்டையில எலி வாய துறகுலன்னா தான். எலி தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்கிற சாமான்லாம் ஒழிச்சு வெளியே வச்சுட்டா வீடு காலியா இருக்கும். ஆமா, அப்போ ஈஸியா மாட்டிக்க அடிச்சு சாவடிச்சிடலாம். வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு நடு ரோட்ல வச்சிருங்க. அவள்தான் வீட்டுக்குள்ள எலி அப்படி வரும்போது எங்கேயுமே தப்பிக்க முடியாதுல்ல, மாட்டிக்குமா இல்லையா? அச்சு சாவிச்சிடலாம்யா. அப்புறம் எலி தொல்லையே இருக்காது. எப்படிதானே? அந்த வீட்டுக்காரன் தொல்லையும் இருக்காது. தம்பி உங்க பேர் சொல்லுங்க. ராகுல்.
ஆத்தா என் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அம்மா அரை மணி நேரமா ரெக்கமெண்டேஷன்யா. சரி நீ எப்படி தான் பாட்டு பிடிக்கான்னு கேட்பேன். என்ன புடி தம்பி, உனக்கு என்ன பாட்டு தோணுது அந்த பாட்டை பாடி நல்லா இருந்தா கை தட்டுவோம். சரியா? பொன்னம்மா சொன்ன சம்பல்லாம் வாங்கண்ணா, மோனிசா பொண்ணுக்கு கம்பல்லாம் வாங்கண்ணா, 3 கல்ல வச்ச மூக்குத்தி வாங்கண்ணா, மீதி பணத்துல ஜாக்கெட்டை வாங்க, பக்கத்து வீட்டுல தண்டல்ல வாங்கண்ணா, மெரினா பீச்சில் சுண்டல்ல வாங்கண்ணா, முத்தாத கோரிக்கை வட்டிக்க வாங்கண்ணா, மோனிசா கூட நான் வெட்டிய சுத்த மூஞ்சிக்கு புசிக்க ஃபேன் லவ்லி தொல்ல பண்ணா என்ன வாங்க சொல்லி பாபுசி நகர கொஞ்சம் தள்ளி வாங்கி தந்த நல்ல ஜாதி மல்லி ட்ரெஸ்ஸுக்கு மச்சன்ன சில்பர கேட்கும் எல்லாத்தையும் வாங்கின்னு அம்மத்த பக்கம் பொண்ணுங்க மேல நீ வைக்காத ஏக்கம் வச்சத கட்டுட உன்னோட துக்கம் இன்னத்தாயிடுதே. ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லிசா, பாரிஸ் மொன்னில பேக்கரி கண்டில வாங்கி தந்த சீவிட்டேன், அந்த கேக்கைய வாங்கின பார்சல்ல கட்டின வச்சுட்டாலே ரிவிட்டேன், கரிய முஞ்சதான் கலிய வாரிட்டு சரின்னு சொல்லிட்டாலே, எதிரி வீட்டு பையன் மாணிக்கும் உன்னை அவன் பின்னாடிய பைக்கில் ஏறிக்கும், அந்த எதிரி வீட்டு பையன் மாணிக்கும் உன்னை அவன் பின்னாடிய பைக்கில் ஏறிக்கும். அவர் பாடக கூட்டத்தில் ஒளிஞ்சு கிடந்திருக்காங்க. அவங்க அம்மா தான் இழுத்து வெளியே விட்டுருக்காங்க. ஆமா, அதுவும் மூச்சு விடாம பாடின பெரிய விஷயம் தம்பி. வாழ்த்துக்கள் சூப்பர். சரி, எலி தொல்லை வீட்டுல இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க தம்பி. அந்த கூண்ல வந்து தேங்காவை சொருவி வச்சிடணும். இந்த கூண்ல வந்து தேங்காவை சொருவி வைங்கோ. அந்த இரும்பை வந்து அது இழுத்த உடனே அந்த கதவு மூடிக்கும். அவள் தான் பூட்டை எடுத்து பூட்டிங்கன்னா அவள் தான் கூண்டை தூக்கி வெளியே இருந்தீங்க. அவள் தான் எலி தொல்லையே இருக்காங்க. எலி தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்க போட்டோ எடுத்து மாட்டினா போதும். எங்க எலிகள் வீட்டுல உங்க வீட்லயா? உங்க போட்டோ எடுத்து கலர் ஜெராக்ஸ் போட்டுன்னு வச்சுங்க, பெரிய எலி வராது. சரி. அதே சாதா ஜெராக்ஸ் போட்டுன்னு வச்சுங்க, சின்ன எல்லாம் வராது. வரவே வராது. கிட்டத்தட்ட நீ ஓம் போட்டோ எடுத்து எலி பூந்து முன்னால வச்சுட்டேன்னு வரவே வராது. ஏன்னா உன்னை பார்த்தாலே அப்படி இருக்கலாம். டெரர் மாதிரி இருக்கா. 2 பேர் போட்டோ கூட எந்த எலியும் வராது தமிழ்நாட்டுல. எலிகள் தொல்லை இல்லாம இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஐடியா. வீட்டில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து வெளியில் போட்டால் எலி வராது. இந்த ஏரியா பூரா அப்படிதான் பண்ணுவோம். உங்களுக்கு எலி தொல்லை இருந்தா இருக்கிற ஜாமான பூரா பிறகு எலி வெளியே போட்டுருது. அப்புறம் எலி எங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்? என்ன பக்கத்துல ஆட்சியில் ரூம் போட்டா தங்கி இருக்கும் எலி. என்ன பக்கத்து வீட்டு அப்படியே போட்டுங்க. ரைட், ஓகே. அப்ப நீங்களும் காணப்படுவீங்களா? குழந்தை கூட்ட நாங்க தினமும் மேகம் போல அலைஞ்சோம், மழைய விழுகும் போது வீணா கடலில் தானே கலந்தோம். குழந்தை கூட்ட நாங்க தினமும் மேகம் போல அலைஞ்சோம், மழைய விழுகும் போது வீணா கடலில் தானே கலந்தோம். சிங்கார சென்னை சிறப்பு என்பது எங்களின் நிலையும் அடங்கும், இதை இருப்பவர் உணர்ந்தால் வளையலை முகமோ பூவை போல விரியும். ஆஹா, சிங்கார சென்னை சிறப்பு என்பது எங்களின் நிலையும் அடங்கும், இதை இருப்பவர் உணர்ந்தால் மழலையின் முகமோ பூவை போல விரியும். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாகையில் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க இந்த பக்கம் ஓடிடுவோம். உங்க பேர் சொல்லுங்க அன்பா. என் பேர் மணிவண்ணன் சார். உங்க பேர் மணிவண்ணனா? அற்புதமான பேராச்சே. கானா அப்படின்னு சொல்றாங்களா, கானா பாட்டு அப்படின்னு சொல்றாங்களே, இந்த கானா அப்படின்னா என்னம்மா? கானான்றதுன்னா நம்மளை யாருன்னா திட்டுனா வந்து அதை பாட்டா வெளிப்படுறது தான் கானா. திட்டி பாடுறதுனால எப்படி ஒரு விளக்கம் தம்பி? உன் பேர் சொல்லுமா? நித்யானந்தன். இந்த பேருக்கு ஒரு வாட்டி கை தட்டுமே தட்டுங்க. கானா அப்படின்னா என்னம்மா? அது ஏன் அப்படி இந்த பேர் வந்துச்சு? கானா எப்படி பேர் வந்துச்சுன்னா, ஒருத்தவங்க நடக்கிற நடைமுறை சுற்றுச்சூழல் செய்முறை அதெல்லாம் பத்தி பாருதா கானா. இதே இந்தியில கானானா சும்மா கூட பாட விட்டு சோறு தொண்டு அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு. அப்படியா? கச்சேரி கூட்டு போய் காசு கொடுக்க வெறும் சோறை மட்டும் போட்டு அனுப்பிடுவாங்களா? காசு கானா கயா அப்படி என்ன சொல்லுவாங்களே. அவன் இந்தியில கானா அப்படின்னா அது சோறுன்னு அர்த்தம். அதனால சோத்து போட்டு அனுப்புறால, இதற்கு கானா இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு தம்பி சொல்ல வர. அப்படிதானே? அப்படி ரைட் தான். நீங்க இப்ப ஒரு கானா பாடுறீங்களா? தம்பியுடைய கானாவை கேட்டுருவோம் எல்லாரும் ஒரு வாட்டி.
போதும் மச்சான் போதும் இந்த ரவுடி வாழ்க்கை தொழிலே நான் பார்த்துட்டேன் போல ஜெயிலே இப்ப போக போறேன் புழலே போதும் மச்சான் போதும் இந்த ரவுடி வாழ்க்கை தொழிலே நான் பார்த்துட்டேன் போல ஜெயிலே இப்ப போக போறேன் புழலே ரத்தத்தை பார்த்து பார்த்து ரவுடி வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் எனக்கு ஒரு சாவு வந்தா அப்பா கூட பயந்து நின்னேன் போதும் மச்சான் போதும் இந்த ரவுடி வாழ்க்கை தொழிலே நான் பார்த்துட்டேன் போல ஜெயிலே இப்ப போக போறேன் புழலே மனைவி பிள்ளைய மறந்து விட்டு போயிட்டேன் நான் சிறையில தூக்கம் கூட வரவில்லைங்க சிமெண்ட் போட்ட தரையில தாகி 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 தா மனைவி பிள்ளைய மறந்து விட்டு போயிட்டு நான் சிறையில தூக்கம் கூட வரவில்லைங்க சிமெண்ட் போட்ட தரையில எத்தனையோ மட்ட பண்ணாலும் கொஞ்சம் கூட பயம் இல்ல எத்தனையோ மட்ட பண்ணாலும் கொஞ்சம் கூட பயம் இல்ல அடுத்த வாரம் வர போறேன் ஜெயிலுக்கு தான் மனுவில அடுத்த வாரம் வர போறேன் ஜெயிலுக்கு தான் மனுவில ரத்தத்தை பார்த்து ரவுடி வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் எனக்கு ஒரு சாவு வந்தா அப்பா கூட பயந்து நின்ன போதும் மச்சான் போதும் இந்த ரவுடி வாழ்க்கை தொழிலே நான் பார்த்துட்ட போல ஜெயிலே இப்ப போக போறேன் புழலே ஆரம்பி 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 ஊருக்குள்ள இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப எதிரி என்ன பார்த்த உடனே ஓடுறாங்க சந்தே சந்தா சதுரி கித்தா 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 ஊருக்குள்ள இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப எதிரி என்ன பார்த்த உடனே ஓடுறாங்க சந்தே சந்தா சதுரி சமனை எடுத்து தலையில வச்சா அழுவுறான் பக்கத்திரி சமனை எடுத்து தலையில வச்சா அழுவுறான் பக்கத்திரி போடா தம்பி என்று சொல்லி விட்டு விட்டேன் உதறி போடா தம்பி என்று சொல்லி விட்டு விட்டேன் உதறி ரத்தத்தை பார்த்து பார்த்து ரவுடி வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் எனக்கு ஒரு சாவு வந்தா அப்போ கூட எகித்து நின்று போதும் மச்சான் போதும் இந்த ரவுடி வாழ்க்கை தொழிலே நான் பார்த்துட்டேன் போல ஜெயிலே இப்ப போக போறேன் புழலே தம்பி நீ சொல்லுமா காணோம் அப்படின்னா என்ன தம்பி தானா வருது காணா ஆத்தாடி உனக்கு தானா வருதா தானா யோசிச்சுனா தானா வந்து இருக்கும் அதான் காணா யோசிச்சுட்டு வருதா சொல்றேன் நீ இல்லைன்னா டாக்டர் பார்க்க சொல்லுன்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட நிறைய பேர்ட்ட நம்ம காணம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து இதுக்கு சரியான விடை இன்னும் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் கானா அப்படிங்கிற இந்தி வார்த்தை தான் கானானா பாடல் அப்படிதானே ஆமா கானா பாடல் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கிருச்சு அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நம்ம டோலாக்கு ஜெகன் அவர்கள் ஒரு பாடலை பாடி உங்களை மகிழ்விக்க இருக்கிறார்கள் கேளுங்க வெள்ளை கலரு கோழிங்கத்தான் கூவுது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது வெள்ளை கலரு கோழிங்கத்தான் கூவுது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது அந்த கறி வீட்டுல தான் வேவுது அந்த கறிய வீட்டுல தான் வேவுது அத சரியா செய்ய பொண்டாட்டிக்கு நோவுது அத சிக்கன மசாலா பத்தலங்க காரம் கூட எட்டலங்க உப்பு கூட இல்லங்க சொல்லுங்க அண்ணன் சொல்லுங்க இமான் அண்ணன் டான்ஸ் ரொம்ப ஜோருங்க வெள்ளை கலரு கோழிங்க தான் பூவுது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது விதவிதமா கேக்குதுங்க சேலை பொண்டாட்டி விதவிதமா கேக்குதுங்க சேலைய கேக்குற மாதிரி செய்ய மாட்டா வேலை அப்பா அம்மா பார்க்கும் பொண்ண அமைதியாக கட்டிக்கணும் நீங்களா லவ் பண்ணா செவுத்துல தான் முட்டிக்கணும் இம்மான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினார் இந்த குழந்தைங்கள மூஞ்ச காட்டி மிரட்டுறா கலரு கோழிங்க தான் போகுது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது சன் டிவி சொல்லுங்க நிகழ்ச்சி நடக்குது அதுல டோலாக்கு ஜெகன் தம்பி பாடுது இம்மானு அண்ணனை பாருங்க வெள்ளையா இருக்கிறார் பாருங்க போட்டுக்கிற சைனி பிராச்லைட்ல பித்தல அப்ப கூட உனக்கு பத்தல இன்னைக்கு இருக்கு டோலாக்கு ஜெகனுக்கு அரை அது 6 மணியா 6 அரையான்னு தெரியல என்ன அப்படித்தானே ரைட்டு மொத்தத்தில் அடி பட்டை கிளப்பிட்டாரு இன்னைக்கு அடையமா உங்க வீட்டுல இரவு ஒரு மிகப்பெரிய பூஜை இருக்கும் போல் தெரிகிறது அரை மணி நேரம் ரொம்ப அற்புதமா பார்த்து ரசிச்சேன் நம்ம சொல்லுங்க நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நின்றுட்டு இருக்கோம் ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த எல்லா இளைஞர்களுமே வந்து அப்படியே கானாவில் டாடா இன்னைக்கு பூரா கட்டுட்டு இருக்கலாம் இருக்கு இனிமேல் நேரம் இல்லாதனால முடிக்க வேண்டியிருக்கு இவர்களுடைய கானா பணி இதோடு நின்று விடாமல் திரைப்பட துறையிலையும் தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற அவர்களை வாழ்த்தி சொல்லி கை தட்டணும் பாயை
சொல்லுங்கண்ணே சொல்லுங்க நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நாம எங்க நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.